கண்டறியும் அமைப்பினர் அவர்களது செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றது. இது கவலைக்குரியது. இது முதல் முறை அல்ல, பல முறை நடந்திருக்கின்றது. ஊடக நாடுகளுக்குள்ளே நுழைந்து குழப்பம் விளைவிக்கின்றார்கள், கூட்டங்களே உள்ளே நுழைந்து குழப்பம் விளைவிக்கின்றார்கள். நாளை மறுநாள் வீடுகளுக்கு நுழைந்து சமையல் அறைக்குள்ளேயும் படுக்கை அறைக்குள்ளேயும் குளியல் அறைக்குள்ளேயும் நுழைந்து கூட அவர்கள் குழப்பம் விளைவிப்பார்கள். அந்த அளவுக்கு சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு அராஜகம் மிகுந்த ஒரு நாடு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த ஒரு நாடு என்ற செய்தி இன்று உலகம் முழுக்க போயிருக்கின்றது. ஏனென்றால் இந்த கூட்டத்திலே கொழும்பில் செயல்படக்கூடிய பல்வேறு தூதரகங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக நேரடியாக அவர்கள் நாட்டிற்குரிய அராஜகத்தை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. தர்கா டவுன்ல ஒரு ஆமி கேம்ப், தர்கா டவுன்ல இவ்வளவு அநியாயம் நடந்து 4 சிங்கள வீடு 10 அதை உடனடியாக ரிப்பேர் பண்ணி அந்த 4 வீட பாருங்க ஆமிக்க மாற்ற போறாரு. எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க அழுக்காமையில. அந்த 4 வீட்டை கெட்டி அதை ஓபன் பண்ண பேத்திக்காரு ஆமி கமாண்ட். போனே மட்டும் இல்ல, அங்க சொல்லிட்டு வந்திருக்காரு, நாங்க அங்கேயும் ஒரு ஆமி கேம்ப் போட போறோம். போடுங்க, நல்லா. இலங்கையில இருக்கிற எல்லா இடத்துலயும் தமிழ் மக்களோட ட்ரெடிஷனையும் தமிழ் மக்களோட கல்ச்சரையும் நாசமாக்கிட்டீங்க. அங்க ஒரு புள்ளிய கொண்டு போய் 5 பேர் நேவியால ரேப் பண்றான். நேற்று கழுத்தறையில அதே இன்சிடென்ட் நடந்து அதுவும் ஒரு ஆர்மி ஆபீசர் தான் அந்த புள்ளியை ரேப் பண்ணதா சொல்றாங்க. ரைட், போனா அழுக்காவிலை கொண்டு போட்டு அழுக்காவிலைக்கிற முஸ்லீம் கல்ச்சரை இல்லாம தான் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க.